Audacityல ஒரு 12 ஃப்ரீ பிளகின்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது. ஒரு பிளகின் வந்து டீக்ளிக்கர், ஒரு பிளகின் வந்து டீ-எரேசர். இப்போ வாங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக அதில் பார்த்தீங்கன்னா டீக்ளிக்கர் அடுத்து டீ-எரேசர் அந்த 2 ஃபைலையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. அந்த 2 பிளகினையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திஸ்பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சி டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 2 இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ங்கிறது 32 பிட் Audacity இருக்கிற லொகேஷனு. ப்ரோக்ராம் ஃபைல்ஸுங்கிறது 64 பிட் Audacity இருக்கிற லொகேஷனு. நீங்கள் எந்த Audacity யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா Audacity ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளகின் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அந்த 2 பிளகினையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு Audacity ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் பிளகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த 2 பிளகினையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எனபிள் கொடுத்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். ஓகே கிளிக் பண்ணிடுங்க. திரும்ப மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு இருக்கும். இப்போ அதில் இந்த 2 எஃபெக்ட்டும் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டீக்ளிக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீக்ளிக்கர் வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து Audacityயோட தான் அந்த 2 பிளகினுமே. ஆனால் இது ஏன் Audacityல டிஃபால்ட்டாக கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஃபியூச்சரில் ஒரு வேளை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் டீக்ளிக்கரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸும் நீங்கள் மாற்ற தேவையில்ல. டிஃபால்ட்ஸான செட்டிங்ஸே டீக்ளிக்கிங் வந்து சூப்பராக பண்ணுது. நீங்கள் ஓகேவை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் டீ-எரேஸ் இருக்கும். நீங்கள் ஓகேவை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். எந்த செட்டிங்ஸையும் நீங்கள் மாற்ற தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ValhallaSpaceModulator இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா கோ டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளகினும் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கீழே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 3 பிளகின் இருக்கும். இந்த 3 பிளகின் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ValhallaFreqEcho கீழே இப்போ நீங்கள் மேக்காக இருந்தால் நீங்கள் மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்டோஸாக இருந்தால் நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 64 பிட் மட்டும்தான் இருக்குது. உங்களால் 32 பிட் அது யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் 32 பிட் Audacity யூஸ் பண்ணுறீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கீழே இருக்கிற ஓல்டர் வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 64 யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 64 அந்த ஃபஸ்ட் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 32 பிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த லெகசி வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக இருக்கிறது 32 பிட் அண்ட் 64ங்கிறத. அடுத்து பார்த்தீங்கன்னா ValhallaSpaceModulator இந்த பிளகின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 64 மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 32 பிட் Audacity யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதை ரெண்டாவதாக இருக்கிற அந்த லெகசி வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ValhallaSupermassive இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் 30 பிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஹோல்டர் வெர்ஷன் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இது 3 பிளகினையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ValhallaFreqEcho இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 30 பிட்னா நீங்கள் 32 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஓல்டர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 64க்கும் இருக்குது. நியூவர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 64 தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் 32 பிட் Audacity யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இந்த ஓல்டர் வெர்ஷன் உங்களை டவுன்லோட் பண்ண சொன்னேன். 32 பிட் Audacity யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இந்த ஓல்டர் வெர்ஷனை யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதுவும் 64க்கு இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன அந்த பிளகின் ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணிவிட்டு அதே லொக்கேஷனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ValhallaSupermassive ரீவர்ப் பிளகின் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் 32 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஓல்டர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 64க்கு இருக்குது. நீங்கள் நியூவர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்செப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் லொக்கேஷன் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து அதே லொக்கேஷன் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ValhallaSpaceModulator இதுவும் அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த செட்டப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 32 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி 64 அப்படி ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே அந்த அதே Audacity லொக்கேஷன் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். Audacity ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் பிளகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளகினையும் செலக்ட் பண்ணி எனபிள் கொடுத்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். ஓகே கிளிக் பண்ணுங்கள். அடுத்து திரும்ப எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணி இந்த 3 பிளகினையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு ஷாக் வரும் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் இருந்தால் நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்காக இருந்தால் நீங்கள் மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸுங்கிறதுனால நான் விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். அந்த டவுன்லோட் விஎஸ்டி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வந்து 64 பிட் Audacity யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதில் வந்து 64 பிட்டில் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 32 பிட் Audacity யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து 32 பிட்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து Audacity பிளகின் ஃபோல்டரை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். திஸ்பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சி டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு 2 இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ன்னு ஒன்று இருக்கும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ங்கிறது 32 பிட், ப்ரோக்ராம் ஃபைல்ஸுங்கிறது 64 பிட். நீங்கள் 64 பிட் Audacity யூஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் Audacity அதில் பிளகின் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் 32 பிட் Audacity யூஸ் பண்ணுறீங்கன்னா 86 ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் Audacity ஓப்பன் பண்ணிவிட்டு பிளகின் ஃபோல்டர்
இன்ஸ்டாலர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டரோட பேத்தை வந்து நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இன்ஸ்டாலரில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இது எப்படி எனபிள் பண்ணுறதுன்னா ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சாக்ரி வெர்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எனபிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா எனபிள் ஆயிரும். திரும்ப எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் இருக்கும். இப்போ இந்த பிளகின் வந்து நம்ம ஆடாசிட்டியில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரீசெட் வந்து லோட் பண்ணுறதுன்னா இந்த பார்த்தீங்கன்னா 3 லைன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட் இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ரீசெட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான ரீவர்ப் பிளகின். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வெப்சைட்டில் இருக்கிற இன்னொரு பிளகின் தான். தனியாக இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேர்த்து அந்த வெப்சைட்டில் வந்துடலாம். அதில் நீங்கள் மேக் இருந்தால் நீங்கள் மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ்ங்கிறதுனால நான் விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டை டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க, அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்செப்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். 32 பிட் இருந்தால் நீங்கள் 32 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 64 வந்தால் நீங்கள் 64 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதே லொக்கேஷனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் ஆயிரும். ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணி ஆட் ஆர் ரிமூவ் பிளகினை செலக்ட் பண்ணி இந்த பிளகினை செலக்ட் பண்ணி எனபிள் கொடுத்தீங்கன்னா இந்த பிளகின் வந்து எனபிள் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான EQ. அடுத்த பிளகின் பார்த்தீங்கன்னா அதுவும் இதே வெப்சைட்டில் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்துடலாம். நீங்கள் மேக் இருந்தால் நீங்கள் மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க, விண்டோஸ் இருந்தால் நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ்ங்கிறதுனால விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி செட்டை டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க, அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 32 பிட் இருந்தால் நீங்கள் 32 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 64 இருந்தால் நீங்கள் 64 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே ஆடாசிட்டி பிளகின் லொக்கேஷனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் 64 இருந்தால் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து 64 அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் 32 பிட் இருந்தால் நீங்கள் 32 பிட் லொக்கேஷன் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணி எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் ஆர் ரிமூவ் பிளகினை கிளிக் பண்ணி இந்த பிளகினை செலக்ட் பண்ணி நீங்கள் எனபிள் கொடுத்தீங்கன்னா இது எனபிள் ஆகிடும். அடுத்த பிளகின் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் இருக்கிற இன்னொரு பிளகின் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் இருந்தால் நீங்கள் மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க, விண்டோஸ் இருந்தால் நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ்ங்கிறதுனால நான் விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா செட்டை டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க, அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 32 பிட் இருந்தால் நீங்கள் 32 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 64 இருந்தால் நீங்கள் 64 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே காப்பி பண்ண லொக்கேஷனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணி எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் ஆர் ரிமூவ் பிளகினை கிளிக் பண்ணி இந்த பிளகினை செலக்ட் பண்ணி நீங்கள் எனபிள் கொடுத்தீங்கன்னா இது எனபிள் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அனலைசர். அடுத்த பிளகின் என்னன்னு பார்த்தீங்கன்னா Acon டிஜிட்டல் மல்டிப்ளை. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 32 பிட் இருக்கும், 64 இருக்கும். நீங்கள் மேக் இருந்தாலும் நீங்கள் மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ்ங்கிறதுனால நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் 32 பிட் ஆடாசிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 32 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 64 ஆடாசிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க, அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 64 டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸுங்கிற லொக்கேஷனை வந்து காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. நீங்கள் 32 பிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 86 ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. போன இன்ஸ்டால் பண்ண அந்த 4 பிளகின் லொக்கேஷன் மாதிரி தான் இங்கேயும் அதே லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணி எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணி ஆட் ஆர் ரிமூவ் பிளகினை செலக்ட் பண்ணி இந்த பிளகினை செலக்ட் பண்ணி எனபிள் கொடுத்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணி இந்த பிளகினை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிளகினை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலைசர். அடுத்த பிளகின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடோ டியூன் பிளகின். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேர்த்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் இருந்தால் நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் மேக் இருந்தால் நீங்கள் மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க, லினக்ஸ் இருந்தாலும் நீங்கள் லினக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் தான். நீங்கள் 32 பிட் ஆடாசிட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 32 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 64 ஆடாசிட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 64 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு DLL ஃபைல் இருக்கும், அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. டிஸ்பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க, சி டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு 2 இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ங்கிறது 32 பிட் ஆடாசிட்டி, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ங்கிறது 64 பிட் ஆடாசிட்டி. அதில் தான் உங்கள் ஆடாசிட்டியோட பாத் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆடாசிட்டின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளகின் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த DLL ஃபைலை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணி எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி ஆட் ஆர் ரிமூவ் பிளகினை செலக்ட் பண்ணி இந்த பிளகினை செலக்ட் பண்ணி நீங்கள் எனபிள் கொடுத்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். ஓகே கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து திரும்ப எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணி இந்த பிளகினை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிளகின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆடோ டியூன் பிளகின். வாய்ஸ் வந்து ஆடோ டியூன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளகின் இது. அடுத்த பிளகின் என்னன்னு பார்த்தீங்கன்னா YouleanLoudness Mete. இந்த வெப்சைட்டோட லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 2 விதமான வெர்ஷனில் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோ வெர்ஷன், ஒன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன். நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் மேக்காக இருந்தால் நீங்கள் மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் விண்டோஸ் இருந்தால் நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்க விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் தான், நான் அதனால் விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க, அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும்.
நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. நீங்க 64 பிட் ஆடாசிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க 64 பிட் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்க 32 பிட் ஆடாசிட்டி யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க 32 பிட் செலக்ட் பண்ணிக்கங்க. 2த்துலயுமே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பிளக்கினுக்கு என்னென்ன பேத் வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு வந்தீங்களோ, அதே பேத்த வந்து இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. இதுலயும் அதே பேத்த வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதே லொகேஷன் வந்து இதுலயும் பேஸ்ட் பண்ணிருங்க. இதுலயும் அதே லொகேஷன் வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. நீங்க AAX ஃபைல யூஸ் பண்றீங்கன்னா, இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. இல்லன்னா அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால கிளிக் பண்ணீங்கன்னா, இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும். ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணிக்கங்க. எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஆட் ஆர் ரிமூவ் பிளக்கினை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த பிளக்கினை செலக்ட் பண்ணிட்டு எனபிள் குடுத்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். அடுத்து திரும்ப எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணி இந்த பிளக்கினை செலக்ட் பண்ணீங்கன்னா, இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லவுட்னஸ் மீட்டர் அனலைசர். இதே மாரி உங்களுக்கு நிறைய ஃப்ரீ பிளக்கின்ஸ் வேணும்னா, இப்ப ஸ்க்ரீன்ல ஷோ ஆகுற இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற இந்த வீடியோஸ வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க.